உட்காரலாமா? வாங்க. நான் இந்த பங்களா ஓனரோட வைப்பு. வைப்பா? சம்சாரம் நினைச்சேன். ஐயே, நான் சம்சாரத்தை தான் இங்கிலீஷ்ல சொன்னேன். தம்பி படிக்குதா? படிக்க. ஏன்னா எனக்கு தம்பி இல்ல. அட என்ன தம்பி, நான் ஒன்னதான் கேட்டேன். நானா எம்பிஏ. எம்பிஏ அப்படின்னா 18 கிளாஸ் இருக்குமா? 21ஆம் கிளாஸ். நான் படிக்கலாம் நினைச்சேன், ஆனா டைம் இல்ல. எனக்கு மலேசியால காபி தோட்டம். அடே மலேசியா, நம்ம அமெரிக்காவில இருக்க. கஷ்டம். ஆமா, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? அது ஒரு பாமலி விஷயம். ஃபேமிலி. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க இங்கிலீஷ் பேச வேண்டாம், எனக்கு தமிழ் தெரியும், தமிழ்லயே பேசுவோமே, தமிழ்லயே பேசுவோம். எங்க வீட்டு பொண்ணு பவித்ரா ஒன்னு அடிக்கடி வந்து பாக்குது, பேசுது. அதுவாத்தான் வருது, அதுவாத்தான் பேசுது. அது ஒண்ணும் தப்பு இல்ல. அப்புறம் உன் கூட அடிக்கடி கார்ல எல்லாம் போகுது வருது. அதுவாத்தான் வருது, அதுவாத்தான் போகுது. அதுவும் ஒண்ணும் தப்பு இல்ல. அப்புறம் நேரங்கட்ட நேரத்துல இருட்டுல எல்லாம் வருது. அதுவும் ஒண்ணும் தப்பு இல்ல. ஏதாவது எசக பெசகா நடந்துருச்சுன்னா அது ரொம்ப தப்பு இல்ல. நீ ஏன் சொல்லு தம்பி, நெருப்புக்கு பக்கத்துல பஞ்சு இருக்கலாமா? ஐயே, நான் வெறும் ஈர பஞ்சுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். ஐயே, எங்க பொண்ணை விட நீ ரொம்ப வகிலியா இருக்கியே. அப்படி இருக்க கூடாது தம்பி. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் அக்கா பையனை ரவுடி பசங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்காக பவித்ரா சில உதவியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. That's all. உதவியில ஆரம்பிச்சு உபத்திரவத்துல போய் முடிய கூடாது பாரு. அவ பேச வந்தா கூட நீ ஒதுங்கிக்க. ஏன்னா அவளுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆக போகுது. அதுவும் தெரியுங்க. பவித்ரா நல்ல பொண்ணு. பொண்ணு நல்ல பொண்ணுதான். அவளை கட்டிக்க போற புருஷன் ஒரு கோண பத்தி காரணம். தன்னல பார்த்தே சந்தேகப்படுவானா. நீங்க கவலைப்படாதீங்க, எந்த தப்பும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் இதெல்லாம் பாத்துக்கிற? ஒதுங்கிக்கன்னா ஒதுங்கிக்க. வரட்டா? காப்பி தோட்ட தம்பி, அடுத்த தடவை வரும்போது ஒரு 5 கிலோ காப்பி கொட்டை கொண்டு வா. நல்ல காப்பி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. வரட்டா? அப்புறம் நம்ம பேசுனது சீக்கிரட்டா இருக்கட்டும், ரகசியமா இருக்கட்டும்னு சொல்றேன். புரியுதா? வீட்டு வரீங்களா? வர்றேன். என்னங்க, மெட்ராஸ்ல இருந்து மாப்பிள்ள வந்திருக்காராம். சொன்னா. ஆமா, அந்த பையன் ஏன் வந்து என்ன ஆபீஸ்ல பாக்கல? ஆமா, நீங்க பெரிய கலெக்டர், உங்களை வந்து அவர் பாப்பாரா? நம்ம வீட்டு மாப்பிள்ள, நாம தான் அவரை பார்த்து விசாரிக்கணும். அந்த பையன் என்ன பெல் அடிச்சுக்கிட்டே வந்தான் வாசல்லே நின்னு வரவேற்கிறதுக்கு. அடே, வாங்க வாங்க வாங்க. என்ன ஜாலியா கிளம்பிட்டீங்களா? சும்மா வாக்கிங். பரப்படுங்க பரப்படுங்க. இருங்க இருங்க இருங்க. என்ன ஓரமா ஒதுங்குறீங்க? வந்ததுல இருந்து உங்களை கவனிக்கிறேன். உங்ககிட்ட ஒரு தோரணை இருக்கு. சின்ன வயசுல என்கிட்ட கூட அப்படித்தான் ஒரு தோரணை இருந்து. ஆமா, இப்ப தோரணையும் இல்ல, சொரணையும் இல்ல. கால வராதடே. என்னங்க தம்பி, பணக்கார விட்டு பிள்ளையா இருந்தாலும் ரொம்ப அடக்கமான பிள்ளை. அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். ஆமா, ரூம் எல்லாம் வசதியா இருக்கா? நல்லா இருக்கு. ஆமா, அது என்ன பின்னால போக சட்டை பத்திக்கிட்டா? அது வந்து சிகரெட் போக. அதையா காசை கொடுத்து வாங்கி பின்னால விடுறீங்க? முன்னால விடுங்க. நீங்க பெரியவங்க, மரியாதை இல்லைங்க. ஐயோ, இது என்ன அது கீழே போட்டீங்க இவ்வளவு பெருசா? என்ன விலை? ஒன்னும் பெருசா இல்ல, 1 ரூபா. ஐயோ, நான் 10 தடவை உங்க முன்னாடி வந்தா பெருத்த நஷ்டம் இல்ல உங்களுக்கு? நீங்க ஏன் முன்னாடி அடிக்கடி வர்றீங்க? உங்க மரியாதை காப்பாத்திட்டு உள்ளேயே இருங்க. இப்படித்தான் அடிக்கடி விளையாடுவா. எக்ஸ்கியூஸ் மீ சார், அக்கா கிட்ட ட்ரங்க் கால் வரும். நான் வரேன். போங்க போங்க போங்க. ட்ரங்க் கால் முக்கியம். வாடி. வேணே. என் பேர் சுந்தரி. சுந்தரி முதல்ல நிறுத்துறேன். அதுல பாரு, அந்த மலேசியாவில இருந்து வந்த தம்பி என்ன மரியாதை, என்ன மரியாதை. என்னங்க மாப்பிள மாப்பிள, வாங்க வாங்க. இவர் ஊருக்கு புறப்படுறாரு. நல்லா இருக்கு. வந்தது வராதுமா, புறப்படுறதாவது இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஆமா தம்பி. தம்பியா? நான் தம்பிக்கு மீன் மரியாதை இல்லாத பேசாதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. பவி, யாரு? இல்ல மாப்பிள, என்ன சொல்லி கூப்பிடுதாலும்? பவி, கொண்ட போட்டு அசிங்கமா மல்லிப்பூ வச்சுட்டு. யார் இந்த ஓல்ட் லேடி? எக்ஸ்கியூஸ் மீ, ஜாரி ஜன் இல்ல. இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த முட்டைக்கோஸ் தோட்டம், உருளைக்கிழங்கு தோட்டம்னே சுத்துறவரு. இந்த பட்டணத்து பாணி எல்லாம் இவருக்கு தெரியாது. ஆமா, இவ வந்து அமெரிக்காவிலேயே பிறந்தவ. எல்லா பாணியும் தெரியும். அவர் கோயம்புத்தூருக்கு ஃபேக்டரி வரையா வந்தாரு. அப்படியே என்ன பாத்துட்டு போலான்னு வந்திருக்காரு. அப்படியா? அது சரி தம்பி. எங்க எஸ்டேட் எல்லாம் நீங்க சுத்தி பார்த்தா தானே எங்களுக்கு பெருமை. பாருங்க, நான் அனாவசியமா மத்தவங்க யாருக்கும் பெருமை தேடி தர வழக்கமே கிடையாது. ஒண்ணு சொல்றேன், குறிப்பா 50 வயசுக்கு மேல, அதாவது அபவ் 50 கிழவங்களோட நான் பேசுறதே கிடையாது. பவி, வா போலாம். அபவ் 50யா? 50 வயசு கிழவன் நான். உன்னை என்றும் நானே காதலிப்பேன். ஏங்க இப்படி பயப்படுறீங்க? நான் தான். நீ நாசமா போன.
எதுக்கு அப்படி தலைவிரி கோலமா வந்து நிக்கிற? ஷாம்பு போட்டு குளிச்சேன், தலையை ஆற போட்டுட்டே வந்தேன். ஆற போட்டியா? ஏன் அடுப்புல விடுறதானே? அது சரி, கால்ல இருக்கிற கொலுசெல்லாம் போட்டுக்கிட்டு வெறுப்பேத்துற மாதிரி ஜல் ஜல்லு வரணுமா? ஆமா, ஏன் இப்படி பயப்படுறீங்க? நீங்க ஆம்பளை தானே? அநேகமா அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஆம்பளை பாக்குறது நீ எதுக்கு வந்த? வழக்கமா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒண்ணு கொடுப்பேன்ல, அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ, அத கொடுக்க வந்தியா? ஓகே ஓகே, கிவ் கிவ் கிவ். ஆசைய பாரு, இந்த முட்டாய் கொடுக்கலான்னு தான் வந்தேன். சே, சப்புன்னு போயிடுச்சே. ஆகாதீங்க. ஒண்ணு வேணாம், கையிலே போடு போதும். அப்பா தேடுவாரு, நான் வரேன். ஒருத்த அப்பப்ப கூட்டுவானே. யார அவன் கிட்டி சலாம் போட்டுருதே? யார அது? இந்த புத்தர் சட்டை இல்லாம வந்திருக்கா? ஐயோ, என்னடா அது? தெரியாம இந்த இழவு பங்களால ஒரு பாதாள அறையா? இங்கதான் ஜெகன்மோகினி இருக்காளா? தம்பி, ரவீந்திரநாத் தாகூர் இன்னும் உயிரோடு இருக்கீங்களா? அடுத்த ஜென்மம். அடுத்த ஜென்மமா? இல்லையே, காலெல்லாம் தெரியுதே. வேற ஒண்ணு தெரியாது. எனக்கு காலு தெரிஞ்சா போதும். தாத்தா சார், நீங்க சத்தியமா பேய் இல்லையே? பேயும் இல்ல, நாயும் இல்ல, ப்ரொஃபசர். ப்ரொஃபசரா? ப்ரொஃபசர் கழம், உங்களுக்கும் எங்க மாமா பங்களாவுக்கும் இந்த பாதாள அறைக்கும் என்ன சம்பந்தம்? இது அடிக்கடி வருமா? சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு வரும். சரி, நீங்க இங்க ஒளிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வெளி உலகத்திற்கு தெரியாமல் ஒரு மருந்தை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஓஹோ, அப்படியா? ஐயா பெரியவரே, இதெல்லாம் என்ன பட்டன்? நான் மருந்துகளை கண்டுபிடிக்கிறேன் பாரு. அது வெளியே தெரியக்கூடாதுன்னு அதுக்காக ஒரு கிளிய உண்டாக்குறேன். அதுக்காக சில சத்தங்களை விடுவேன், சில உருவங்களை விடுவேன். ஓஹோ, அப்ப இந்த சத்தம் உருவம் எல்லாம் நீங்க விடுற கிளியா? இது என்ன கண்ட? இப்ப விடுறப்பா. எங்க? இங்க. எங்க விடுங்க. சாகடித்தவங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன். இதே சத்தம் தான் நீ கேட்ட. அன்னைக்கு இதே பண்டார பேய தான் பார்த்தேன். அப்ப உன் உதவிதான் எனக்கு தேவை. அதாவது எங்க அக்கா புருஷன் ஒருத்தன் இருக்கான், சரியான பேமானி. அவன் உயிரோடு இருந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவன் ஏற்கனவே இந்த பங்களால பேய் உலாவுதுன்னு பயந்துட்டு இருக்கான். நான் என்ன செய்யறேன், ஏதாவது சாக்கு போக சொல்லி அவனை இங்க கூட்டி வந்துடுறேன். நீ இந்த பட்டனை கிட்ட அழுத்தி இந்த உருவம், இந்த கிளி இதெல்லாம் விட்டு ஹார்ட் அட்டாக்ல அவனை சாவடிச்சிரு. கொலையா? நான் என்ன சொல்றேன், எங்க மாமங்காரன் செத்து போட்டான். தம்பி ரமேஷ், இந்த வீட்டுல குடியிருக்க பாப்பா பயப்படுது. செவுத்துல உருவம் ஓடுது, தரையில தடாபுடான்னு சத்தம். மொத்தத்துல எங்களுக்கு நிம்மதியா இல்ல. நாங்க போறோம். ஆமா. ஐயோ, அப்படின்னா போயிடாதீங்க. போவேன். நீ வேணா போயா? என்ன பேச விட மாட்டேங்கிறீயா? ஐயா, நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. நியாயமா இந்த ரகசியத்தை நான் வெளியில சொல்லக்கூடாது. இருந்தாலும் உனக்காக சொல்றேன். இந்த சத்தம் உருள்றதெல்லாம் ஏன் வருதுன்னு எனக்கு காரணம் தெரிஞ்சு போச்சு. எங்க மாமா ஒருத்தன் அடியில பல்பு பட்டன் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்மள பயமுறுத்திட்டு இருக்கான். எதுக்கு? விஷயம் இருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ நகைகள்லாம் நிறைஞ்ச ஒரு குடம் இருக்குதான். அது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதான். நகை குடமா? அதுக்கே இதை விட்டேன். ஆமா, உங்க மாமா தோண்டினார குடம் கிடைச்சுதா? இல்ல, தோண்டி தோண்டி கடப்பாரதான் வளைஞ்சது. அது எப்படி கிடைக்கும்? என்ன சொல்ற? அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாச்சு, நேபாளுக்கு. இதே ஊர் பேர் தான் எங்க மாமனும் சொன்னா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை அனுப்பிச்சதே நாங்க தானே. தோண்டினது உங்க மாமா, அவருக்கு தெரியாம அதை எடுத்து அனுப்பிச்சது நாங்க. என்னையா உளறீங்க? நான் இருக்கனே. நான் இந்த வீட்டை உங்க மாமாவுக்கு வித்தாரே சிதம்பரம் செட்டியார், அவர் பெண் வைத்து பேத்தி. அவர் சாவறதுக்கு முன்னாடி அந்த நகை கூட விஷயத்தை எங்களுக்கு லெட்டர்ல எழுதினாரு. அதுக்குத்தானே பிளான் பண்ணியே இங்க வந்தோம். ஒரு சின்ன கெட்ட பழக்கம், தூக்கத்துல பாடும். தூக்கத்துல பாடுறது சின்ன கெட்ட பழக்கமா? இந்த பங்களால இருக்கிற தொல்லை போறாருன்னு இது வேற எங்களுக்கு. ஏப்பா, உங்க பாப்பா வேற என்னெல்லாம் செய்யும் மொத்தமா சொல்லிட. ஐ, சொல்ல மாட்டேன். டிக் 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 டிக். ஸ்பிரிங் காட்ல பிறந்த குடும்பம், குதிச்சுக்கிட்டே எல்லாம்.